டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து சுகரை அதிகப்படுத்துமா அப்படின்றது ஒரு பொதுவான சந்தேகமாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப காமன், நிறைய நாங்கள் பார்க்குறோம். ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க திடீர்னு அவங்களுக்கு வீட்டில் ஏதோ பிரச்சனை, சம் ஆர்டினரி ஃபைட்ஸு, டென்ஷன் ஆர் ஆஃபீஸ் ஒர்க் டென்ஷன் ஆர் எக்ஸாம் டென்ஷன் ஃபார் சில்ட்ரன் ஆர் சம் பிக் ப்ராப்ளம், லாஸ் ஆஃப் அ ஃபேமிலி மெம்பர் ஆர் சம் சீரியஸ் இல்னஸ், அப்படி இருந்தால் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே சுகர்ஸை ஏற்றும். அதை நாங்கள் பார்த்துருக்குறோம். அது மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஏறின வேகத்தில் குறையவும் செய்யும். அதுக்காக பயப்பட வேண்டாம். புதுசாக டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்கு கூட டயபெட்டிஸ் ஏற்படக்கூடிய ரிஸ்க் இருக்குது. அதனால தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு ஒரு ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ். அதாவது நம்ம வாழ்நாள் பூரா எதையோ சாதிச்சுட்டே இருக்கணும், எப்பயுமே பிஸியாகவே இருக்கணும், எப்பயுமே வெற்றியை நோக்கி ஓடணுன்ற ஒரு வேகமான ஒரு வாழ்க்கை முறை வந்து இளைஞர்களையும் அனைவரையுமே பாதிக்குது. ஈவன் குழந்தைகளை கூட பாதிக்குது. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் போனால் எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீட் கோச்சிங் ஆரம்பிக்கிற அளவுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஆல் ஏஜ் குரூப்ஸ் ஆர் ஃபேஸிங் த ஸ்ட்ரெஸ். ஸோ அது வந்து நம்ம அந்த டென்ஷனை குறைச்சிக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்புல 2 விதமான நர்வஸ் சிஸ்டம் இருக்குது, பேராசிம்பத்தட்டிக், சிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், ஆட்டோனாமிக். ஸோ அதில் அந்த பேராசிம்பத்தட்டிக் அப்படின்றத வலுப்படுத்துறது வந்து நம்மளுடைய நாடி துடிப்பை சீராக்கும். அது வந்து நம்மளுக்கு படபடப்பு டக்குன்னு வராது. ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனாலும் உடம்பு தாங்கும். டக்குன்னு ஹார்மோன் சர்ஜ் வராது. அட்ரினலின் ரஷ் அப்படின்னு கேள்விப்படுவீங்களே, அது வராது. சடன் சர்ஜ் இன் ஹார்மோன்ஸ் வந்து எல்லாமே வந்து அகெயின்ஸ்ட் டயபெட்டிஸ் ஹார்மோன்ஸ். அதாவது இன்சுலினுக்கு எதிர்ப்பாக அவ்வளோ ஹார்மோன்ஸும் வேலை செய்யும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், தெர் ஆர் அபவுட் 5 ஹார்மோன்ஸ். இது எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸில் ரைஸ் ஆகும். அப்போ இன்சுலின் தனி ஆளாக வந்து அதை சமாளிக்க முடியாமல் பிளட் சுகர் ஏறுது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நாட் ஓன்லி இன்க்ரீசஸ் பிபி. பொதுவாக நம்ம நினைப்போம் டென்ஷன் ஆனால் பிபி ஏறும் அப்படின்னு. அதே மாதிரி பிளட் சுகரும் ஏறும், அதே மாதிரி கொலஸ்ட்ராலும் ஏறும். ஸோ நல்ல தூக்கம் வேணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். அப்படி ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ண முடியாத ஒர்க்கே அப்படி இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். யோகா வந்து ஒரு பார்ட் ஆஃப் இதுவாக வச்சுக்கணும். நாட் ஓன்லி வாக்கிங் ஆர் எனிதிங், யோகா, listening to music, all that they have to bring into their lifestyle. Thank you.